மேடம் நைட்டுக்கு என்ன பிளான் பண்ணி வச்சிருக்கீங்க? சாட்டர்டே நைட்டு மத்தியானம் வச்ச சாதம் கொஞ்சோண்டு இருக்கு, பீன்ஸ் பொரியல் இருக்கு, கத்திரிக்காய், முருங்கைக்காய், மொச்சக்கொட்டை, கருணக்கிழங்கு போட்டு காரக்குழம்பு வச்சாச்சு. கொஞ்சம் மழை பெய்யறதால ஈரத்துல கை வைக்க முடிய மாட்டேங்குது, ஜுரம் வந்துடுது. அதனால எல்லா காயும் போட்டு ஒரே குழம்பா வச்சாச்சு. இது ஒரு 4 பாக்ஸ்ல வந்துட்டு முருங்கைக்காய் போட்டு காரக்குழம்பு, இதை தனியா எடுத்து முருங்கைக்காய் மட்டும் பொறிக்க போட்டு இதை குழம்பு வச்சிடலான்னுக்கிறேன். எடுத்து தனியா வச்சிடலான்னுக்கிறேன். இது கத்திரிக்காய் போட்டு குழம்பு எடுத்து வச்சிடலான்னுக்கிறேன். இது மொச்சக்கொட்டை, இது கருணக்கிழங்கு. அந்த குழம்ப வந்து 4ஆ பிரிச்சு இதுல போட்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டேன்னு வச்சுக்கோ, ஒரு நாளைக்கு ஒரு குழம்பு எடுத்து கொடுத்துடலான்னு இருக்கேன். ஓ, இப்ப ஒரே குழம்புல எல்லா காய்கறியும் போட்டேன். எதுக்கு தனித்தனியா வச்சுக்கிட்டு அது டைம் வேஸ்ட் பண்ணணும்? சரி, அப்புறமா ஃப்ரீ ஆச்சுன்னா உங்க அம்மா கொஞ்சம் போன் போடு. ஏன் என்ன சொன்னாங்க தெரியுமா? என் பொண்ண மாதிரி கிடையாதுங்க, விதவிதமா செஞ்சு போடுங்க, உங்களுக்கு சூப்பரா செஞ்சு உங்க அம்மா தயவுசெய்து நாளைக்கு வர சொல்றேன். இல்லன்னா ஒரு டெலகிராம் அடிக்கிறேன், உடனே கம் அரைவல் இமிடியேட்லின்னு போட்டு அனுப்பு. சரியா? நீ உடனே உங்க அம்மாவுக்கு போன் அடி. நான் என் அம்மாக்கு எதுக்கடி அடிக்கணும்? ஐயோ, என் புள்ள வந்துட்டு பசிக்கும் போது எது கொடுத்தாலும் சாப்பிடுவாருமான்ட்டு எல்லாம் ஒரு சோத்து மூட்டையை கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறாங்க. மூஞ்ச பாரு, எந்த நேரம் இது வேணும் அது வேணும்னு கேட்டேப்பா, இருக்கத போடுறப்பா. சரி, அப்ப நான் வந்து உங்க அம்மாக்கு டெலகிராம் அடிக்கிறேன், நீ எங்க அம்மாக்கு டெலகிராம் அடி. நாளைக்கு ஒரு பஞ்சாயத்து வச்சுக்கலாம். வச்சுக்கலாம். கூப்பிடு. சரியா? கூப்பிடு.